இந்தியாவின் மிக முக்கிய விடுதலை போராட்ட வீரர், சிறந்த தேசியவாதி, ஆசிரியர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியான பால கங்காதர திலகர் அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். பால கங்காதர திலகர் அவர்கள் 1856 ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி அன்று மகாராஷ்டிரா மாநிலம் ரத்தினகிரியில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்துள்ளார். 1920ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அன்று தனது 64வது வயதில் காலமாகியுள்ளார். இந்திய விடுதலை இயக்கத்தின் முதல் மக்கள் ஆதரவு பெற்ற தலைவராக விளங்கிய இவரை மக்கள் அன்புடன் லோகமானிய என்று அழைத்தனர். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன் என்ற இவரது வீரம் செறிந்த முழக்கம் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் இன்றும் மிக முக்கிய முழக்கமாக நினைவு கூறப்படுகிறது. பால கங்காதர திலகர் அவர்களுடைய இயற்பெயர் கேசவ் கங்காதர் திலகர் ஆகும். பூனேவில் உள்ள டெக்கான் கல்லூரியில் கணித பாடத்தில் இளங்கலை பட்டமும் பின்னர் சட்ட படிப்பும் முடித்தார். கல்வியின் மூலம் மட்டுமே மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் என்று நம்பி பூனேவில் நியூ இங்கிலீஷ் பள்ளியையும் பின்னர் டெக்கான் கல்வி சங்கத்தையும் தோற்றுவித்தார் பால கங்காதர திலகர் அவர்கள். ஆங்கிலேயரின் அடக்குமுறைகளை எதிர்க்கவும் மக்களிடம் தேசபக்தியை வளர்க்கவும் கேசரி மற்றும் மராட்டா ஆகிய இரு பத்திரிகைகளை தொடங்கினார். இந்திய தேசிய காங்கிரஸில் தீவிரவாத போக்கை கொண்ட பிரிவின் தலைவராக விளங்கினார். லாலா லஜபதி ராய் மற்றும் பிபின் சந்திரபால் ஆகியோருடன் இணைந்து லால் பால் பால் என்ற புகழ்பெற்ற முப்பொறியினராக செயல்பட்டார். மக்களிடையே ஒற்றுமையையும் தேசபக்தியையும் வளர்ப்பதற்காக பொது கணபதி விழா மற்றும் சிவாஜி விழா போன்ற வழிபாட்டு முறைகளை பொது விழாக்களாக மாற்றினார். 1916இல் அன்னி பெசன்ட் அம்மையாருடன் இணைந்து தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கி நாடு முழுவதும் தன்னாட்சி தாகத்தை ஏற்படுத்தினார் பால கங்காதர திலகர் அவர்கள். ஆங்கிலேய அரசு இவரை இந்திய அமைதியின்மையின் தந்தை என்று அழைத்தது. இவருடைய தீவிரமான அரசியல் செயல்பாடுகளுக்காக பிரிட்டிஷ் அரசு இவருக்கு தேச துரோக குற்றம் சுமத்தி மியன்மாரில் உள்ள மாண்டலே சிறையில் 6 ஆண்டுகள் அடைத்தது. சிறையில் இருந்தபோது பகவத்கீதைக்கு விளக்க உரையாக கீதா ரகசியம் என்ற புகழ்பெற்ற நூலை எழுதினார். மகாத்மா காந்தி இவரை நவீன இந்தியாவை உருவாக்குபவர் என்றும், ஜவஹர்லால் நேரு இவரை இந்திய புரட்சியின் தந்தை என்றும் போற்றினர். தமிழகத்தைச் சேர்ந்த வ.உ. சிதம்பரம் பிள்ளை திலகரின் தீவிர சீடராக இருந்ததால் வ.உ.சி. அவர்கள் தென்னாட்டு திலகர் என்று அழைக்கப்பட்டார். பால கங்காதர திலகர் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு தீவிர விடுதலை போராட்ட வீரர், எழுத்தாளர், மேடை பேச்சாளர் மற்றும் ஆன்மீகவாதியான சுப்பிரமணிய சிவா அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். சுப்பிரமணிய சிவா அவர்கள் வத்தலகுண்டு கிராமத்தில் 1884ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி அன்று ராஜமையர் நாகம்மாள் இணையருக்கு மகனாக பிறந்தார். 1925ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி அன்று காலமாகியுள்ளார். வ.உ. சிதம்பரனார் மற்றும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஆகியோருடன் இணைந்து தமிழ்நாட்டில் விடுதலை தீயை மூட்டியதால் இவர்கள் மூவரும் தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தின் மும்மூர்த்திகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். மேடைகளில் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக வீர முழக்கமிட்டதால் இவருக்கு வீரமுரசு என்ற சிறப்பு பெயரும் உண்டு. தன்னை ஒரு துறவியாக கருதி கொண்ட இவர் நாட்டின் விடுதலைக்காக திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையை துறந்து ஆன்மீகத்தையும் அரசியலையும் இணைத்து போராடினார். 1906இல் திருவனந்தபுரத்தில் இளைஞர்களிடையே தேசபக்தியை வளர்க்க தர்ம பரிபாலன சமாஜம் என்ற அமைப்பை தொடங்கினார். இதற்காக திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்து ஆங்கிலேயர்களால் வெளியேற்றப்பட்டார். சென்னை மாகாணத்தில் தேச துரோக குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட முதல் அரசியல் கைதி இவரே ஆவார். 1913இல் ஞானபானு என்ற மாத இதழை தொடங்கி நடத்தினார். தனித்தமிழ் இயக்கத்தை ஆதரித்த இவர் தமிழ் மொழியின் தூய்மையை பேண வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாரத தேசத்தை தெய்வமாக வழிபட்ட இவர் தர்மபுரி மாவட்டம் பாப்பரப்பட்டியில் பாரத மாதாவுக்கு ஒரு கோவில் கட்ட அடிக்கல் நாட்டினார்.
ஆங்கிலேய அரசுக்கு எதிரான தீவிர பிரச்சாரங்களுக்காக 1908 முதல் 1922 வரை 4 முறைக்கும் மேலாக சிறையில் அடைக்கப்பட்டார் சுப்பிரமணிய சிவா அவர்கள். கோவை சிறையில் இருந்தபோது ஆங்கிலேயர்களின் கடுமையான சித்திரவதைகளால் இவருக்கு கொடிய தொழுநோய் தொற்றியது. அக்கால சட்டப்படி தொழுநோயாளிகள் ரயிலில் பயணம் செய்யக்கூடாது என்பதால் சிறையில் இருந்து விடுதலையான பிறகும் தடையை மீறி கால்நடையாகவே ஊராக சென்று விடுதலை பிரச்சாரம் செய்தார் சுப்பிரமணிய சிவா அவர்கள். சிறை கொடுமைகளாலும் நோயின் தீவிரத்தாலும் பாதிக்கப்பட்ட சுப்பிரமணிய சிவா அவர்கள் 1925ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி அன்று தனது 40வது வயதில் பாப்பாராப்பட்டியில் காலமானார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு தீவிர விடுதலை போராட்ட வீரர், எழுத்தாளர், மேடை பேச்சாளர் மற்றும் ஆன்மீகவாதியான சுப்பிரமணிய சிவா அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.